ஸோ லாஸ்ட் 8 டேஸ் நம்ம ஒரு பி விட்டமின்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் அன் ஓவர் வியூ. ஓகே, ஸோ பி விட்டமின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ 8 விட்டமின் சேர்ந்தது ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த பி விட்டமின் வந்து வாட்டர் சாலிபிள். ஸோ அதாவது என்னன்னா நமக்கு வந்து டெய்லி நமக்கு தேவைப்படி தேவைப்படக்கூடியது. ஸோ பாடியில வந்து ஸ்டோர் ஆகாது. ஸோ அதனால நமக்கு டெய்லி அது பி விட்டமின்ஸ் வந்து நமக்கு இருந்தாதான் நம்மளோட பாடி ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பி விட்டமின்ஸ் வந்து ஒரு டோட்டல் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் இன்ஸ்டன்ட் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஒரு கப் ஆஃப் வாட்டர்ல நம்ம வந்து சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சுகர் போடுறோம். என்ன ஆகும்? சுகர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல செட்டில் ஆயிரும். ஆனா இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஸ்டிர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அந்த சர்க்கரை வந்து கலந்துரும். எடுத்து குடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு குளுக்கோஸ், ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து எப்பவுமே வி ஃபீல் டயர்ட். ஸோ ரீசன் என்னன்னா அது எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு இட் டேக் சம் டைம். ரீசன் பி விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சினால. அப்போ நம்ம சாப்பிட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பி விட்டமின் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜி வந்து இன்ஸ்டன்டா கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்ஏ ஆர்என்ஏவோட ப்ரொடெக்ஷன். ஸோ நம்ம செல் தான் நமக்கு முக்கியம் இல்லையா? ஒரு செல்லும் ஒரு உயிரினம் நம்ம பாடியில. கிட்டத்தட்ட 38 லட்சம் கோடி செல்கள் ஆனதுதான் நம்ம உடல். அந்த ஒரு செல்லையும் நமக்கு ஒரு உயிரினம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, பிரெயின் இருக்குங்க, அதுக்கு ஸ்டொமக் இருக்கு. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணும். அப்போ அந்த ஒரு செல்லையும் டிஎன்ஏ இருக்கும். ஸோ டிஎன்ஏங்கிறது ப்ளூ பிரிண்ட். ஸோ நம்ம முன்னோர்கள் இருந்து நமக்கு கொடுத்த ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் நம்ம அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவு அது வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணி நமக்கு ஏத்த உணவா அப்படிங்கறத ஸ்கேன் பண்ணி அது வந்து காப்பி பண்ணி அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய நியூட்ரியன், கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிந்தசைஸ் பண்ணி நம்மளோட செல்கள் வளர்ச்சி, ஸோ நம்மளோட வளர்ச்சி, நம்ம மெயின்டெனன்ஸ், நம்ம ப்ரொடெக்ஷன், நம்ம இம்யூனிட்டிக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. அப்போ அந்த டிஎன்ஏ வந்து ரொம்ப பிளேஸ் ஏ மேஜர் ரோல். டிஎன்ஏ ஆர்என்ஏ, ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏ நமக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா செல்ஸ்னால ரெகக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னா லீட்ஸ் டு டியூமர்ஸ். ஸோ அப்போ அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ஹெல்த்துக்கு வந்து பி விட்டமின் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அப்புறம் முக்கியமான விஷயம் மூணாவது, ஹெல்த் லிபிட் லெவல்ஸ். ஸோ நம்ம லிபிட்ஸ் அப்படின்னா கொலஸ்ட்ரால் சொல்லுவோம். ஸோ அதுல குட் கொலஸ்ட்ரால் இருக்கு, பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு. ஸோ நமக்கு என்னன்னா குட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கணும், பேட் கொலஸ்ட்ரால் குறைவா இருக்கணும். ஸோ அதே மாதிரி ட்ரைகிளிசரைட்ஸ் குறைவா இருக்கணும், டோட்டல் கொலஸ்ட்ராலும் குறைவா இருக்கணும். ஸோ இது வந்து எப்போ சாத்தியப்படுது அப்படின்னா நம்ம நமக்கு வந்து என்னன்னா அது ப்ராசஸ் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ப்ராப்பரா சிந்தசைஸ் ஆச்சு, மெட்டபாலைஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த ஹெச்டிஎல் அதிகப்படுத்தும், எல்டிஎல் குறைக்கும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நமக்கு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகல அப்படின்னா ஸ்டோர்ட் அஸ் ஃபேட். ஸோ அந்த ஃபேட்டு தான் நாளைக்கு பெரிய பிரச்சனைகள் கொண்டு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குட் ஃபார் கார்டியோவாஸ்கர் ஹெல்த். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இது ஹோமோசிஸ்டின். ஸோ ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறது இது நம்ம அந்த பிளட் வெசல்ஸை ரப்சர் பண்ணி அங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளேக், கொழுப்பு கட்டிகள் எல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய தன்மை வந்து ஹோமோசிஸ்டினுக்கு இருக்கு. ஸோ அந்த ஹோமோசிஸ்டின் ஃபார்ம் ஆகாம தடுக்கணும் அப்படின்னா வி நீட் பி விட்டமின்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த வெசல்ஸ் வந்து அந்த எலாஸ்டிசிட்டி இருக்கணும். ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் எலாஸ்டிசிட்டி இழந்து ஸ்டிஃப்னஸ் ஆயிடுச்சு, ஹார்டன் ஆயிடுச்சு அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா போகாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹாஸ் டு பம்ப் மோர். அப்போ நிறைய பம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா லீட்ஸ் டு பிளட் ப்ரெஷர். ஸோ தொடர்ந்து ஒரு நாளைக்கு இருக்கலாம், டெய்லி அதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா லீட்ஸ் டு பிளட் ப்ரெஷர். ஸோ பி விட்டமின்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் நார்மலா வைக்கும், பிளட் வெசல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா வைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அத்திலோசரசிஸ் அப்படிம்பாங்க, அதாவது பிளாக்கேஜஸ். இந்த பிளாக்கேஜஸ் வராம, ஹார்ட்ல பிளாக்கேஜஸ் வராம, இது மேஜர் காஸ் ஃபார் டெத். ஸோ அந்த பிளாக்கேஜஸ் வராம தடுக்கிறதுக்கும் பி விட்டமின்ஸ் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டு ப்ரொடியூஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு என்னன்னா பிரெயின்ல இருந்து நமக்கு வந்து கமாண்ட் போகும் நம்ம ஒரு ஆர்கானுக்கும், எந்த டைம்ல எந்த ஆர்கான் ஒர்க் பண்ணணும், எந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் வந்து நமக்கு நேச்சரா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் தி சன்லைட், ஃப்ரம் அவர் டெய்லி ஆக்டிவிட்டிஸ், இது வந்து அந்த கமாண்ட் சென்டர் வந்து பிரெயினுக்கு போய் அங்கிருந்து எல்லா பார்ட்டுக்கும் போகணும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் அந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, கேபிள் மைன்யூட், அப்படி மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு என்ன சொல்ற சின்ன மொபைல் தான். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வி கேன் கனெக்ட் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம பிரெயின் வந்து ரொம்ப சின்னது தான். ஆனா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்குள்ள போகும், செல்ஸ் வரைக்கும் போகும். சரிங்களா? ஒரு ஒரு செல் வரைக்குமே சிக்னல்ஸ் போகும். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியா இருக்கணும். அந்த ஹெல்த்தியா இருந்தா தான் அந்த டிரான்ஸ்மிஷன் நல்லா நடக்கும், டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஆகும். வரக்கூடிய கேபிள் எங்க கட் ஆச்சுன்னு வைங்க, ஃபியூஸ் போயிடுது இல்லையா? நம்ம இல்லைங்க நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் கட் ஆச்சு அப்படின்னா கரண்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஏதாவது அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் சிக்னல்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி ஃபங்க்ஷனிங் இந்த சிக்னல் வந்து லாஸ் ஆயிரும். ஸோ வி டென் டு கெட் சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் டிசீசஸ் சொல்லலாம். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஏ மேஜர் ரோலுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபாடிஸ். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸை அதிகப்படுத்துறதுக்கும் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுதுங்க? பி விட்டமின்ஸ் தேவைப்படுதுங்க. அதே மாதிரி ஹெல்த்தி நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம நர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் பை ஒரு மைலின் ஷீட், ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் கேபிள்ல வந்து நமக்கு வந்து ஒரு இன்சுலேஷன் மாதிரி. ஸோ அந்த மைலின் ஷீட் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா அந்த நர்வஸ் வந்து நல்லா இருக்கும். அந்த நர்வஸ் நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலண்டரி இன்வால்மெண்ட்ரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் நம்ம கை கால் அசைக்கிறோம், பிடிக்கிறோம். இன்னும் வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மூச்சு எடுத்து விடுறோம் இல்லைங்களா? ஹார்ட் பீட், இதெல்லாம் இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த இன்வால்மெண்ட்ரி மூவ்மெண்ட்ஸும் வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் ஹெல்த் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ அதுக்கு பி விட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஹெல்த்தி பிரெக்னன்சி. ஸோ இன்னைக்கு பிரெக்னன்சி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆஃப் லேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துச்சுங்க. பிரெக்னன்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிலே ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பி விட்டமின் டிஃபிஷியன்சி. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஸ்பெர்ம் வேணும், ஹெல்த்தி எக்ஸ் வேணும். இதுக்கு எல்லாமே பி விட்டமின்ஸ் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அதுக்கப்புறம் நியூரல் டிஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் பேபி பிறக்காம இருக்கிறதுக்கு, லோ வெயிட் பேபி பிறக்காம இருக்கிறதுக்கு, பிறந்ததுக்கு அப்புறம் பேபியோட பார்த்தீங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாமே பி விட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஆர்பிசி ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு என்ன சொல்றது, நம்ம போன் மேரோல உற்பத்தி ஆகுது. அது வந்து சின்னதா இருக்கணும், ரவுண்டா இருக்கணும். ஆனா நமக்கு பி விட்டமின்ஸ் இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும்னா நமக்கு வந்து போன் மேரோல இருந்தே வந்து டிராவல் ஆகுது. என்னன்னா அது பெருசா இருக்கும், சாரி ஓவலா இருக்கும். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆகாது. ஸோ நமக்கு டிராவல் ஆகாட்டி ஆக்சிஜன் கேரி பண்ண முடியாது. ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நமக்கு எனர்ஜி கிடைக்காது. அப்போ அந்த ஹெல்த்தி ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கு பி விட்டமின்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி ஹெல்த்தி ஸ்கின். இன்னைக்கு வந்து ஸ்கின் அப்படிங்கிறது அதை என்ன சொல்ற ரப்பர் பேண்ட் எப்படி இருக்குங்க, இழுத்து விட்டோம் அப்படின்னா அது புது ரப்பர் பேண்டா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப இட் ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா பழசாயிடுச்சு, ரப்பர் பேண்ட் ஆச்சுன்னா இழுத்து இழுத்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த திரும்ப பழைய ஸ்டேஜுக்கு வராது. ஸோ அந்த கொலாஜன் சொல்லுவாங்க, சரிங்களா, அந்த எலாஸ்டிசிட்டி. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா பி விட்டமின்ஸ் பிளேஸ் ஏ மேஜர் ரோல் ஸ்கின் ஹெல்த்துக்கு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் என்னன்னா நமக்கு அந்த ஆக்சிடேஷன், அந்த என்ன சொல்றது, அந்த பொல்யூஷனாலேயோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுனாலேயோ சுற்றுப்புறத்தினாலேயோ வந்து பாத்தீங்கன்னா செல்கள் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த செல் டேமேஜ் ஆகாம தடுக்கிறதுக்கு பிளேஸ் ஆஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் செல் ஹெல்த்துக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா போன் ஹெல்த். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைம் கன்ஸ்டன்ட்னால சில விஷயங்கள் நம்ம கட் ஷார்ட் பண்றோம். ஸோ போன் ஹெல்த். ஸோ போன் ஹெல்த் அப்படிங்கிறது நம்மளோட போன் மினரல் டென்சிட்டி பிளேஸ் ஏ மேஜர் ரோலுங்க. ஸோ போன் தான் நம்ம ஹெல்த்தி போன்ஸ் இருந்தால் தான், நம்ம ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நம்மளால எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியும். ஸோ போன் என்ன சொல்றது, அந்த ஸ்ட்ரக்சர் போச்சு, போன் மினரல் டென்சிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைவாயிருச்சு அப்படின்னா போன்ஸ் எல்லாமே ஓட்டையா ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ராக்சர் அப்படிங்கிறது ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. இன்னைக்கு நிறைய உமன்ஸ் நிறைய லேடிஸ்ல நிறைய பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த போன் மினரல் டென்சிட்டி நல்லா இருக்கிறதுக்கும் பி விட்டமின்ஸ் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ இதுக்கு இது எல்லாமே பார்த்தோம். ஸோ டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ், ஸோ அடிக்கடி சோர்வா இருக்கிறதுங்க, அனிமிக்கா இருப்பாங்க, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கும், அதே மாதிரி ஏக்னி பிம்பிள்ஸ் இருக்கும், ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டிஃபிஷியன்சிஸ் சிம்டம்ஸ். சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறதுனா டிப்ரெஷன் இருக்கும், இரிட்டபிலிட்டி இருக்கும், நர்வஸ்னஸ் இருக்கும், மென்டல் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷன் ப்ராப்ளம் இருக்கும், மசில் வீக்னஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ். ஸோ இதுக்கு என்ன காசஸ், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி விட்டமின் டெஃபிஷியன்சியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுங்க,
ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுறது, சுகர் இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ். ஸோ எனி மெடிகேஷன்ஸ், ஸோ நீங்க டயபெட்டிக்கா இருக்கட்டும், பிபிக்கா இருக்கட்டும், டைஷனுக்கா இருக்கும், ஆன்டாசிட்ஸா இருக்கும், பெயின் கில்லர்ஸா இருக்கும். ஸோ எனி மெடிகேஷன்ஸ் இட் டிப்ளீட்ஸ் யுவர் பி விட்டமின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது எல்லாமே பி விட்டமின்ஸை நமக்கு டெப்ளீட் பண்ணும். ஸோ இதுக்கு சோர்சஸ் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ்ல இருக்குங்க, நட்ஸ்ல இருக்கு, நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்ல எல்லாமே இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெரி காஸ்ட்லி இல்லைங்களா, டெய்லி நம்மளால கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஈட் ஹார்ட். ஸோ நமக்கு ஈட் ஸ்மார்ட் அதான் வேணும் இல்லையா. நம்ம ஜஸ்ட் நமக்கு பி விட்டமின் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, எவ்வளவு வேலைகள் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா நம்ம நம்ம ஸ்மார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குங்க, நியூட்ரலைட்ல பி விட்டமின் வித் ஈஸ்ட் பிளஸ் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு தேவையான 8 விட்டமின்ஸ் பிளஸ் அயோனோசிட்டாலோட இருக்கு. ஸோ அது வந்து பி8 அன்அபிஷியல் வைட்டமின் அதோட நமக்கு இருக்கு. ஸோ டெய்லி எடுத்துட்டீங்கன்னா மேற்கொண்ட அந்த அந்த நிறைய சிம்டம்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எவ்வளவு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பி விட்டமின்ஸ் பேசே மேஜர் ரோல். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல நமக்கு நிறைய இன்னைக்கு சொல்லலாம் பி விட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. அது வந்து என்னன்னா சிந்தட்டிக் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ சிந்தட்டிக் ஃபார்ம் பி விட்டமின்ஸ் வந்து எதுல தயாரிக்கிறாங்க அப்படின்னா கோல் தார், நிலக்கரி இருந்து வரக்கூடிய உற்பத்தி பண்ணும்போது ஒரு தார் மாதிரி ஒரு பை ப்ராடக்ட் வரும் சரிங்களா, அதுல இருந்து தயாரிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். ஸோ பெட்ரோலியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் ஆயில் வருது இல்லையா, க்ரூட் ஆயில் வருது இல்லையா, அதுல இருந்து வரும்போது அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணும்போது பெட்ரோல் டீசலா பிரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பென்சின் ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அது வந்து என்னன்னா பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சிந்தட்டிக் விட்டமின்ஸ் எல்லாமே என்னன்னா மேட் ஃப்ரம் கோல்தார் ஆர் பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இது என்ன இது சாப்பிட்றதுனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு லிவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆகும். என்ன ரீசன்னா நம்ம லிவர் வந்து கான்ட் ரெகக்னைஸ் எனி நியூ திங்ஸ். ஸோ ஒரு பொருள், ஸோ நமக்கு பி விட்டமின் வித் ஈஸ்ட் அப்படிங்கிறப்போ இட்ஸ் நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ இது லிவர் கேன் ரெகக்னைஸ், ஓகே நமக்கு தெரிஞ்ச பொருள் தான் நமக்கு உடம்புக்குள்ள வந்திருக்கு, ஈக்குவல் டு அவர் ஃபுட் அப்படிங்கிறப்போ இட் கேன் ப்ராசஸ். ஆனா சிந்தட்டிக் விட்டமின் நம்ம உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னா இட் கேனாட் ப்ராசஸ். ஏதோ புதுசா ஒன்று வந்திருக்கு அதை வெளியே தள்ளலாம்னு பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ பாடியில அப்சர்வ் ஆகாது. ஸோ லிவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு வந்து கட்டு, ஸோ நம்ம கட் இருக்கு இல்லைங்களா, ஸோ கட்டு மைக்ரோபயனை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ குட் பாக்டீரியாவை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதே மாதிரி இந்த இந்த நம்ம சிந்தட்டிக் பி விட்டமின்ஸ்ல வந்து பார்த்தா கோஃபேக்டர்ஸ் இருக்காது. கோஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் லைக் ஹெல்பர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கொத்தனார் வேணும். ஸோ கொத்தனார் மட்டுமே இருந்தா வீடு கட்ட முடியுமா? டெஃபினட்டா முடியாது. ஸோ என்ன தேவைப்படுதுங்க, ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் தான் ஒரு பொருள்களை எடுத்து கொடுப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு அந்த வீட்டு வேலைகள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி சிந்தட்டிக் விட்டமின்ஸ்ல கோஃபேக்டர்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இருக்காது. ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய நியூட்ரலைட்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கோஃபேக்டர்ஸ் இருக்கு, என்சைம்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு உதவி புரியும். நமக்கு வந்து ஒரு புரோட்டீன் சாப்பிடுறோம், புரோட்டீன் பிரேக் டவுன் பண்றதுக்கு சரிங்களா, நமக்கு என்ன சொல்றது, ஒரு செங்கல் வந்து ஒரு மேசன் எடுக்கிறாரு, செங்கல் வந்து உடைக்கணும் அப்படின்னா கையில உடைக்க முடியுமா? சுத்தி வேணும் இல்லையா. ஸோ ஒரு ஹெல்ப் அது இருக்கிறப்ப, சுத்தி இருக்கிறப்ப ஈஸியா உடையும், அது வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கோஃபேக்டர்ஸ் அண்ட் என்சைம்ஸ் வந்து இதுல இருக்கறனால நம்ம சாப்பிடக்கூடிய புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கும். நம்ம கார்போஹைட்ரேட்டை மெட்டபாலைஸ் பண்ணி கொடுக்கும், ஃபேட்ஸை மெட்டபாலைஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கோஃபேக்டர்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இல்லை அப்படின்னா உடம்பு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ கஷ்டப்படும் போது என்ன ஆகுன்னா நமக்கு ஆர்கானிக் வந்து பாத்தீங்கன்னா நாட் குட் ஃபார் ஆர்கான்ஸ். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிந்தட்டிக் விட்டமின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து இட் ஸ்டேஸ் இன் அவர் செல்ஸ் சரிங்களா. நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்லையும் ஸ்டே பண்ணி நமக்கு வந்து நேச்சுரலா ஒரு பி விட்டமின் வந்தாலும் இட் ஓன்ட் அலோவ் சரிங்களா. அது அந்த ரெசெப்டார்ஸ் இருக்கும் நம்ம ஒரு ஒரு செல்லையும் பாத்தீங்கன்னா நேச்சுரலா வரக்கூடிய உணவுல இருந்து வரக்கூடிய சத்தை கிரகிக்கக்கூடிய ரெசெப்டார்ஸ் இருக்கும். ஆண்டனா மாதிரி ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த சிந்தட்டிக்ஸ் விட்டமின் போச்சு அப்படின்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வேலை செய்யும். ஆனா வந்து நேச்சுரலா வரக்கூடிய ப்ராடக்ட்ல இருக்கக்கூடியது வேலை செய்ய விடாது. இது இது ஓகே நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம். ஓகே இன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சிந்தட்டிக்ல இருந்து நேச்சுரல் ஃபார்முக்கு மாறலாம்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் அது வந்து ஒரே நாள்ல மாற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறீங்க, நீங்க ஆர்கானிக்கா பண்ணணும்னு நினைக்கிறீங்க.
ஸோ நீங்க ஆர்கானிக் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஆனா அந்த ஆர்கானிக் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சாலும் சரிங்களா, அது எப்போ வந்து டோட்டலா அந்த லேண்ட் வந்து ஆர்கானிக்கா மாறும் அப்படின்னா, ஆஃப்டர் நீங்க ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது பிகேம் ஆர்கானிக் லேண்ட். எப்படி நீங்க சாயில் டெஸ்ட்ல தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஆர்கானிக்கா மாறிட்டு நெக்ஸ்ட் மந்த் போய் நீங்க சாயில் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த கெமிக்கல்ஸ் அதுல இருக்கும், ரெசிடியூஸ் இருக்கும். அந்த ரெசிடியூஸ் டோட்டலா போகணும்னா 3 இயர்ஸ்க்கு மேல ஆகும் ஃபார்ம்ல. அப்பதான் நீங்க என்ன ஆர்கானிக் கொடுத்தாலும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது ஆர்கானிக்கா மாறும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தட்டிக் விட்டமின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அதோட தாக்கம் வந்து நம்ம செல்களை 3 இயர்ஸ் இருக்கு, 1000 டேஸ்க்கு இருக்கும். ஸோ 1000 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வெளியே போய் நம்ம செல்ல இருக்கிற ரெசெப்டார்ஸ் வந்து சிந்தட்டிக்ல இருந்து நம்ம நேச்சுரல் விட்டமின்ஸை இட் கேன் ரெகக்னைஸ் அண்ட் இட் கேன் அப்சர்வ், இட் கேன் கன்வெர்ட் அஸ் எனர்ஜி. ஸோ சிந்தட்டிக் விட்டமின்ஸ் இருக்குங்க, கம்மி விலையில இருக்கு. ஆனா எடுத்தீங்க அப்படின்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுங்க, தார்ல இருந்து எடுக்கிறாங்க, எவ்வளவு விஷயம் நடக்குது பாருங்க. நீங்க மார்க்கெட்ல இருக்கு, ரெகக்னைஸ். நம்ம என்ன பண்ண முடியும் சரிங்களா. நம்ம சேஃப்டி யாருகிட்ட இருக்கு, நம்ம கையில் இருக்கு. ஸோ நவ் வி ஆர் எஜுகேட்டட் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து எஜுகேட் ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்து என்னன்னா நிறைய பேருக்கு இந்த நல்ல விஷயத்த நம்ம சொல்லணும், நிறைய பேருக்கு நம்ம ரீச் பண்ணணும். ரீச் பண்ணி இந்த 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 உலகம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப்ஸை நம்ம டச் பண்ணணும் த்ரூ நியூட்லைட் மூலியமா. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த பி விட்டமின்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ கிரேட் டே.